குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின்வரும் விவரங்கள் வேதாரண்யம் விளையாட்டு மன்றத்தின் இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். இப்போ வேதாரண்யத்தில் ஒரு விளையாட்டு மன்றம் இருக்குது. அவங்க அந்த விளையாட்டு மன்றத்தில் விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க. எப்படி இந்த சம போடணும் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் விளையாட்டாக எளிமையாக எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற வீடியோவை நான் பயிற்சி கணக்கு 14 போடும்போதே சொல்லி கொடுத்துருக்கேன். அது இந்த கணக்கை எப்படி போடணும் அப்படின்னு இந்த கணக்கை பார்க்காம இங்கே வந்துடாதீங்க. இதை போய் பாருங்கள். டீட்டெயிலாக எப்படி போடணுன்றத பயிற்சி கணக்கு 14 சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். ஓகேவா? இந்த டேரெக்டாக கணக்குள்ளே போகிறேன். பந்து மட்டைகள் தொடக்க இருப்பு 3000. ஓகேவா? தொடக்க இருப்பு பந்து மட்டை 3000 ப்ளஸ் வாங்கிய பந்து மட்டைகள் 17,000. அப்போ நம்மக்கிட்ட போன வருஷத்தோட இருப்பும் போன வருஷத்தோட இறுதி இருப்பு இந்த வருஷத்தோடைய தொடக்க இருப்பு. இப்போ புதுசாக வாங்கினது ஒரு 17,000. அப்போ நம்மக்கிட்ட 20,000 இருக்குது. மைனஸ் பந்து மட்டைகளின் இறுதி இருப்பு 4,000. அப்போ பயன்படுத்திய விளையாட்டு பொருட்கள் 16,000. ஓகேவா? இதான் சம்ம முடிஞ்சு போச்சு. இதில் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது என்ன? இவருக்கு தொடக்க இருப்பு ப்ளஸ் வாங்கியது மைனஸ் இறுதி இருப்பு. பழைய மட்டைகள் மற்றும் பந்துகள் விற்பனை இப்போ கொஞ்சம் இருந்திருக்கு. நீங்கள் அதை என்ன பண்ணியிருக்கீங்க? விற்றுட்டீங்க இல்லையா? அப்போ நம்ம அது வருமானம். ஸோ அதனால் வருவாயின் பக்கத்தில் பழைய பந்து மட்டைகள் விற்றது 2,000. ஓகேவா? நீங்கள் இதை டேலிலாம் பண்ண வேண்டாம். விஷயத்தை மட்டும் அப்படியே போட்டுருந்தோம். இறுதி இருப்புகளை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இறுதி இருப்பு இந்த வருஷத்துடைய இறுதி இருப்பு அது சொத்து. ஏன்னா பேலன்ஸ் நம்மக்கிட்ட இதான் இருக்குது. அடுத்த வருஷத்துக்கு இது என்னவா போகும்? தொடக்க இருப்பாக போகும். அதனால் பழைய பந்து மட்டைகள் இறுதி இருப்பு பார்த்திங்க அப்படின்னா 4,000. பழையன்னு கூட போட வேண்டாம். பந்து மட்டைகளின் இறுதி இருப்பு 4,000. ஓகேவா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. புரிஞ்சதுன்னா தேங்க்யூ சொல்லுங்கள்.